ஹாய் காய்ஸ், எல்லாருக்கும் குட் மார்னிங். அப்புறம் எல்லாரும் என்ன பண்ணுறீங்க? இப்போ தான் பார்த்தேன். சரியா, ஒரு நல்லகுடி நாணயம் தமிழ்நாடு இல்லை வேர்ல்டு பூரா சொல்லக்கூடிய புரோக்கர் அப்படிங்கிற நம்ம சிக்கா புரோக்கரோட வீடியோ இப்போ தான் பார்த்துட்டு அப்படியே உட்காந்து சரி பதில் வீடியோ போடுவோம். ஏன்னா ஏன் பொழப்ப நான் பார்க்கணும்ல. நம்ம சாப்பிடணும், பிள்ளைக்கு ஃபீஸ் கட்டணும், வாடகை கொடுக்கணும், கரண்ட் பில்லு கட்டணும். எத்தனை நாளைக்கு நம்ம வந்து மனசு சரியில்லைன்னு சொல்லி மனசு வெக்ஸாகி படுத்தோம்னு வச்சுக்கோங்களேன், இவங்களுக்கெல்லாம் ரொம்ப ஏளனமாக போயிடுது. அதாவது நேற்று என் ஃப்ரெண்டு ஒரு வார்த்தை சொன்னான், இந்த பாரு உனக்கு முடியலைன்னா ஓ வழி ஓன் கூட தான், ஆனால் அதை மற்றவங்கள்ட்ட காட்டாத. ஏன்னா ஓ வழியை யாரும் வந்து ஷேர் பண்ணிக்க போகிறது கிடையாது, உன் கஷ்டத்தை யாரும் ஷேர் பண்ணிக்க போகிறது கிடையாது. அந்த மாதிரி நீ தைரியமாக இருக்கணும், தெம்பாக இருக்கணும். அது இந்த ஆள் முன்னாடி நீ எப்படி கெத்தாக வாழணுமோ அப்படி நீ வாழணும் அப்படின்னு சொன்னான். அதனாலே நான் பண்ணேன், என்னோடது எந்திரிக்க முடியாட்டாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு என்னால் முடிஞ்சது சீக்கிரமே குணமாகுங்கிறதுனால இந்த ரத்தக்கட்டில் வந்து இந்த ஐஸ் கட்டி வச்சு தேய்க்கிறது, சுடு தண்ணி வெதுன்னு வச்சு ஊற்றுறது, அதுக்கப்புறம் இந்த ஆயில்மெண்ட்டை கொடுத்துருக்காங்க அந்த எண்ணெய் மாதிரி, அது தேய்க்கிறது, மாத்திரை போடுறதுன்னு சொல்லி ஒரு வழியாக, அதாவது கொஞ்சம் லேட்டாக க்யூர் ஆகிறது, சீக்கிரமே வைத்தியம்லாம் பண்ணி சரியாகணும் அப்படிங்கிற மாதிரி நான் இருக்கேன். நான் என்ன சொல்கிறேன்னா, நீ வந்து நேற்று வீடியோவில் வந்து தலைப்படுன்னு சொன்னால் சரி நான் எடுத்தேன். வீடியோவில் ரொம்ப பேசியிருக்க, என்ன 10 பாட்டில் விட்டவா, அப்படி போனவா இப்படி போனவன்லாம் நான் சொல்லியிருக்கேன். இதை வந்து நீ இன்டர்வியூவில் கொடுத்தவ தானே நான் சொன்னேன் அப்படின்னு. சரி, நான் இன்டர்வியூவில் கொடுத்தவ தான் நான் சொன்னேன், நீ சொல்லியிருக்க ரைட்டாக, ஒன்றும் தப்பெல்லாம் கிடையாது. நீ புரோக்கராக தானே 25 வருஷம் வேலை பார்த்த. என்ன புரோக்கரா? அவள் கண்டவன்ட்டா போய் கப்பையை தூக்கி காமிக்கிறதா நீ வேடிக்கை பார்த்த புரோக்கர் தானே. நீ வண்டி வித்த புரோக்கர் மட்டும் இல்லை, கண்டவன்ட்டா அவள் காடு தூக்குறதா நேரில் பார்த்த புரோக்கர். சரியா, உனக்கு புரோக்கர்னு பேர் என்னையே போய் அவன்கிட்ட நீ அனுப்பிவிட்ட அப்படிங்கிறதுனால தான் உனக்கு புரோக்கர்னு பேர் வைக்கல. நீ ஒன்றா நம்பரு பொம்பளை பொறுக்கிறவங்கிறனால தான் உனக்கு புரோக்கர்னு பேர் வந்துச்சு. நீ எவ்வளோ பொறுக்குன நான் கேட்குறேன். குடும்பம் நடத்தணுங்கிறியடா. 25 வருஷமாக குடும்பம் நடத்தி நீ எதுக்கு இன்னொருத்தைய மேய போன? அவள் எதுக்கு இன்னொருத்தனை மேய போனா? எனக்கு இதுக்கு பதில் நீ சொல்லியே ஆகணும். பழனிக்கு போனேங்கிற, அதுக்கப்புறம் இன்னொருத்தி கூட தொடர்புங்கிற, அதுக்கப்புறம் நீயும் சொல்லியிருக்க பல வீடியோவில் நான் மண்ணமாய்த்தனை பண்ணேன், முடிச்சோக்கித்தனை பண்ணேன், நானும் பொறுக்காத பொம்பளை இல்லை, பொறுக்காத ஆம்பளை இல்லைன்னு. நல்லா குடும்பம் நடத்துனவங்க எதுக்கு பொம்பளை ஆம்பளை? எனக்கு புருஷன் சரியில்லை, நான் சரி போகாத போக்கு போனேன். நீ தான் பொண்டாட்டி படிதாண்டாத பத்தினியாச்சே. ஒரே நாளில் ஓ முன்னாடியே நின்றுக்கிட்டு நான் சுகையில் கூட தான் பேசுவேன்னு சொல்கிறாளா சொல்லலையா? இதே நான் வந்து பாலா கூட தாண்டா வாழவேன், நீ என்னடா பண்ணுவேன்னு சொல்லி தான் நீ என்ன பண்ணிட்டுருப்ப? அவளே இவளே அப்படி இப்படி கேள்வி கேட்குறியே, ஒன்றால் அவளை கேள்வி கேட்க முடிஞ்சிச்சா? சொல்லு பார்ப்போம். உனக்கு அங்கே போய் உனக்கு மரியாதை இன்றைக்கி இல்லை, ஒரு நாள் தானே போனேன், அதுக்கே மரியாதை இல்லைன்னா எப்படி? நீ ஒரு வாரம்னாலும் அங்கே இருந்துருக்கணும். ஏன்னா மறுநாளையும் ஓத்தா வீட்டுக்கு பையன் தூக்கிட்டு வந்துட்டேங்கிற. இவ்வளோ தானே உன் வீராப்பு, இவ்வளோ தானே உன் மரியாதை, இவ்வளோ தான் உன் மதிப்பா? என்ன வெண்ணைக்கு நீ இங்கே வர்றேங்கிற? யாரை கேட்டு வர்றேங்கிற? நீ நல்ல ஒரு சாதிக்கு பிறந்தவனா இருந்தால், ஒரு அப்பனுக்கு பிறந்தவனா இருந்தால் நீ வீட்டு வாசப்படியே மிதிக்காது. என்னால் தனியாக இருக்க முடியும், என்னால் தனியாக நான் வாழ்ந்துக்கிறேன். 2வது சொன்னேன், நீ இப்படி நான் அப்படின்னா அப்படியெல்லாம் இருக்கிறவட்ட 10 பாட்டில் விட்டவட்ட 11ஆவது நீ பாட்டில் விட வந்தியா? இல்லை பாட்டில் விட்டவெல்லாம் விட்டது ஆழம் எவ்வளோன்னு சொல்லி அப்படியே கண்ணை முடிச்சு பார்க்க வந்தியா? இல்லை அதில் ஏதாவது வடிதான்னு சொல்லி நக்க வந்தியா? நான் கேட்குறேன், பச்சையாக கேட்பேன், கேவலமாக கேட்பேன், அசிங்கமாக கேட்பேன். ஒரு அளவாக வச்சுக்கணும், புரியுதா? நான் எப்பேர் போகிறவளாக இருக்கவ, இனிமேல் போகிறவளாகவே இருந்துக்கிறேன், இல்லை திருந்தியே வாழ்ந்துக்கிறேன். சரியா, நீ உங்கள் அம்மா வீட்டில் இருக்கங்கிறீல, அந்த முடிவை நீ மாற்றவே கூடாது. உனக்கு பண்டை மாத்திரை வேணும், இது என்னது வாஷிங் மிஷின் வேணும், என்ன மயிருக்கு நீ என்கிட்ட கேட்குற? என்னத்துக்குடா கேட்குற? ஏன்னா நீ வாங்கி கொடுத்து ஒட்டினேன்னா எல்லாமே பாதி காசு நான் போட்டிருக்கேன், நானும் எல்லாமே சம்பாதிச்சிருக்கேன், புரியுதா? உனக்கு வேணும்னா சம்பளம் வருதா, புதுசாக வாங்கி போட்டு குடும்பம் நடத்திக்க. இல்லையா, நீ உங்கள் ஒத்த மகளை கூட்டிகிட்டு வை, இல்லை பக்கத்தில் இருக்க பல்லு இல்லாத பரிமளாவை கூட்டிகிட்டு வந்து வை, இல்லை எழுத்த வீட்டு இந்திராவை கூட்டிகிட்டு வந்து யாரை வேணாலும் வச்சுக்க. நான் பச்சையாகவே சொல்கிறேன், உனக்கு சோறாக்கி போட பொம்பளை வேணுமா வச்சுக்க, உனக்கு படுக்க தோணுதா பொம்பளையை வச்சுக்க. எதுக்குமே நான் கவலை போடுறதில்ல. இன்னொரு வாட்டி வந்து என் பின்னாடி நின்றுக்கிட்டு யாரோ அவளுக்கு வந்து ஸ்க்ரூ போடுறாங்க எப்படி? நீ கூப்பிட்டதுக்கெல்லாம் மண்டையாட்டிக்கிட்டு இருந்தால் ஸ்க்ரூ போடுறாங்க. நீ வந்து பேசுறது பூரா நேற்று மௌனமாக இருந்தேன், நீ சண்டை போட்டுக்கிட்டு கோச்சிக்கிட்டு போனேன், நான் வந்து பேசாமல் தானே இருந்தேன். நீ போய் இல்லை உட்காந்துக்கிட்டு வீடியோவில் அவ்வூட்டு கெட்ட வார்த்தை பேசுறியா, அவ்வளோ வார்த்தை பேசுறியே. திருப்பி ஒன்றே நான் கேட்டேன்னா சொல்ல, நீ ரொம்ப யோக்கியமா? சொல்லு பாப்பா. அப்படியே இந்த ஒரு வருஷத்தில் கள்ள புருஷங்க லிஸ்ட்டு நீயே வாய் கூட சொல்லியிருக்க. நீயே அவுத்து போட்ட அம்மனை போட்டாவோ பார்த்துருக்க. யார்? ஆனந்து, சீனிவாசன், அன்பு, ரிஃபாய், சஃபி, உதயகுமார், இப்போ வந்து சுகைல், இவ்வளோ கள்ளப்புருஷனையும் போகிறதையும் அவுத்து காட்டினதையும் கண்டவன்ட்ட தூக்கி காமிச்சதையும் வேடிக்கை பார்த்தவன் தானே. பாப்பா நோவுது, மூடு வந்தால் வலிக்குது, எல்லாம் பேசியும் கேட்டவன் தானே. எல்லாத்தையும் வேடிக்கை பார்த்துட்டு பொண்டாட்டி வேணும் அப்படின்னு சொல்லி போகிறவனை என்ன சொல்லுவாங்க? மாமா அப்படின்னு நான் கூப்பிடுவாங்க, புரோக்கர்னு தான் கூப்பிடுவாங்க.
புரியுதா? புரோக்கர் தான் கூப்பிடுவாங்க. என் வீட்டுக்கு எவனாவது வந்து ஏதாவது ஒன்று பண்ணா வச்சா உன்னை புரோக்கர்னு சொன்னால் உனக்கு கோவம் வரலாம். புரோக்கர்னு சொன்னாலாம் நீ கோவப்படாத. உனக்கு ஒரிஜினலாக அந்த பேர் தான் பொருத்தமாக இருக்குது. சரியா? நீ அந்த மாதிரி தான். உனக்கெல்லாம் யோக்கியமா நல்லவளா படிதாண்டாமல் இருந்துக்கிட்டு நம்ம உண்மையாக இருக்கணும் நேர்மையாக இருக்கணும்னு நினச்சா உங்ககிட்டலாம் வந்து அந்த வேலையெல்லாம் நடக்கவே நடக்காது. புரியுதா? நீ இன்னும் அசிங்கப்படணும், இன்னும் கேவலப்படணும். ஒரே நாளில் நீ பைய தூக்கிட்டு வந்தது ரொம்ப தப்பு. நீ அங்கேயே இருந்திருக்கணும். அப்போ தான் உனக்கு கொடுக்குற மரியாதையும் இந்த வீட்டில் கிடச்ச மரியாதையும் இந்த வீட்டில் இருந்த சுகபோகமான வாழ்க்கையும் அங்கேயே கிடைக்குதான்னு சொல்லிட்டு நீ நாளே நாளில் என்னை கட்டினி இல்லை ஊரில் இருக்க பட்டம் பூரா இந்த பட்டம் கூடிய சீக்கிரம் நீ அவளையே கட்டிடுவேன். நீ எப்படி தெரியுமா இந்த நேற்று பூரா என்னைய பேசி இன்றைக்கி வந்து சுகைல். சரி, அப்படி தான் அவள் சுகைல்னு போனால் உனக்கு எங்கே வடிக்குது, உனக்கு எங்கே இடிக்குது? அவளே எவனோட பொண்டாட்டியா தானே? ஓ பொண்டாட்டியா? சரி, பொண்டாட்டியாக இருந்தால் நீ ஒருத்தி கூட வந்துட்டா அவன் அவன் கூட பேசிட்டு போகிறான். உனக்கு எங்கடா இடிக்குது சொல்லு? ஏன் அவனை மாதிரி நானும் ஏதாவது ஷார்ட்ஸு கிட்ஸு வீடியோ போடணுமா? எப்படி நீ யூடியூப்பில் சம்பாரித்து தந்து அவளுக்குனாது எல்லாமே இருக்குது, அதனால் வந்து வருத்தப்படலை. உனக்கு தான் எல்லாமே நட்டான். யார்? எனக்கு நட்டான். நீ சம்பாரித்து தரலன்னா நான் என்ன செத்துருவேனே? வாழவே மாட்டேனா? அந்த ஒரு சில விஷயங்கள் நீ நல்லா தெரிஞ்சுக்கணும். என்னை பொறுத்த வரைக்கும் அன்புக்காக வேணால் நான் இருப்பேனே ஒழிச்சு இந்த பணத்துக்காக மிரட்டணும், பணத்துக்காக பணிவடையணும், பணத்துக்காக வாழணும்னு நினச்சினா இந்த மசுறு கூட அசையாது. சரியா? மசுறு கூட அசையாது. ஏன்னா நீயும் நானும் பிரிஞ்சு போயிட்டோம்னா கண்டட்டுக்கு நான் நக்கிக்கிட்டு உட்காருவியா? இல்லை ஊரில் இருக்கவளை பேசுவியா? அப்புறம் அவளை தானே நீ நக்கி ஆகணும். இருக்கிறத பூரா பேசினா நீ ஏன் இதை பேசுன, நீ ஏன் அதை பேசுன? ஏன்னா என்ன மாதிரி பேச விட்டு உன்னை வேடிக்கை பார்க்க மாட்டாள? பேசுகிறப்பாலாம் உன்னை தூக்கி போட்டு நொங்கம் குத்துவா. அப்போ வாங்கிக்கிட்டு நீ வாழ்ந்து தானே ஆகணும். என்ன மாதிரியே எல்லாத்துக்கும் வாயையும் சூனாவையும் மூடிக்கிட்டு சும்மா இருக்க மாட்டா. அப்போ எவ்வளோ பேசுவ? சாதாரணமாக பேசுவியா? அவள் வருவா குடும்பத்தோடு உன்னை தூக்கி போட்டு கூணா அவள் அறுக்கிறதுக்கு வருவா. சரியா? அதனால் என்ன சொல்கிறேன்னா நீ உங்கள் அம்மா வீட்டிலே இருந்துக்க, அதுதான் உனக்கு நல்லது. நீ எக்காரத்து கூட உங்கள் அம்மா வீட்டில் இருக்கேன்னு சொல்லிட்டு இங்கே வந்து சோறு கொண்டு கொடு. இங்கே எங்கே இந்த ஆளோட பிளானை நீங்கள் எல்லோரும் தெளிவாக தெரிஞ்சுக்கணும். நேற்று என்ன சொன்னியான்? 6 மணி லைவ் எங்கள் அம்மா வீட்டில் போட்டால் அவன் நேராக தேடி வந்துடுவா அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தையை விட்டானா? இன்றைக்கி எங்கள் அம்மா வீட்டிலே இருக்க போகிறேன் அப்படின்னா என்ன அர்த்தம் சொல்லு? நான் இன்னொன்று கேட்குறேன். நான் தேடி வந்து உன்னை கூட்டிக்கிட்டு வர்ற அளவுக்கு அப்போ உள்ள சூர்யான்னு நீ இப்போ நினச்சிக்கிட்டு இருக்கியா சொல்லு? சரி, எங்கே நம்ம வீட்டில் இருந்தால் கூட நேற்று ஃபோன் பண்ணது யார்? நீ தானே பண்ண. என் சைடில் இருந்து யாராவது கூப்பிட்டாங்களா? யாராவது பேசுனாங்களா? ஒரு வீடியோ போட்டானா? ஒரு விஷயம் ஏதாவது ஒன்று பண்ணனா? 9 மணி லைவில் கூட உன்னை திமிராக தான் பேசுகிறேன். பேசுனதை நீ நான் என்ன மயிருக்கு நான் மன்னிப்பு கேட்கணும்? யார் பேசுனது அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் பேசினேன். நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா நான் யாரையும் நீ பஞ்சாயத்து வைக்கிறதுக்கு உனக்கு ஆள் கிடையாது. இனிமேல் உன்னை கூப்பிட்டுக்கிட்டு ஐயோ ராசா வந்துடு ராசான்னு உன் காலில் விழுகிறதுக்கு நான் ஆள் கிடையாது. இனிமே முன்ன மாதிரி நீ இல்லைன்னா சரக்கு போட்டுட்டு லைவை போட்டுக்கிட்டு என்னங்க என்னங்க அப்படின்லாம் சொல்லுவேன்ல நீ இனிமேல் நினைக்காது. சரியா? நீ இல்லைன்னா எப்படி வாழலாம் அப்படிங்கிற மோட்டிவேஷன்லாம் நான் போய்கிட்டு இருக்கேன். அழகாக அடுத்து திலீப்பாவை எப்படி காலேஜ் சேர்க்கணும், எங்கே சேர்க்கணும், அடுத்து எங்கே வீடு பார்க்கலாம் அப்படிங்கிற ஃபுல் மைண்டு எனக்கு வந்துருச்சு. ஒன்றை மாதிரி பொசுக்கெல்லாம் நான் வீட்டை விட்டு போக மாட்டேன். முடிவு எடுத்துட்டேன்னா அதில் தான் வந்து கடைசி வரைக்கும் தெளிவாக இருப்பேன். இதே வீட்டை காலி பண்ணாமல் கூட இருப்பேன். நீ மட்டும் இந்த வீட்டுக்கு வந்துடாத. திலீப்பா கோகுலை கொண்டு வந்து வீட்டுக்குள்ளே வச்சுக்குவேன். இந்த இருக்குது இந்த ஒரு என்னது முக்குளத்தூர் ஸ்கூலு அழகாக கோகுலை இங்கே அனுப்புவேன். இந்த இருக்குது மெஜரா காலேஜ் இருக்குது, இந்த காலேஜ் அந்த காலேஜ்னு என்னெல்லாம் காலேஜ் இருக்குது. அழகாக காலையில் எந்திரிப்பேன், சாப்பாடு செஞ்சு கொடுப்பேன், 2 பேரும் போங்க அப்படின்னு ஆளுக்கு ஒரு பக்கெட் அனுப்பிட்டு டெய்லி அவங்கள வச்சு வீடியோ போட்டு இந்த வீட்டுக்குள்ளே நான் மட்டும் இருந்தால் யாரும் எதுவும் சொல்ல போகிறது கிடையாது. அப்படி அனுப்பிட்டு நான் வாட்டுக்கு வீடியோ எடுத்து போட்டு நான் வாட்டுக்கு சம்பாரிச்சிட்டு போய்கிட்டே இருப்பேன். இந்த மாதிரி ஒருத்தனை சீண்டுனா தான் அவன் முன்னாடி வாழ்ந்து காட்டணுங்கிறதா அந்த மீடியாவுக்குள்ளே நான் ஏன் வந்தேன் எதுக்கு வந்தேன்னு எல்லாருக்கும் தெரியும். இந்த மாதிரி நீ சீண்டி விடணும், நான் தனியாக வாழணும், நீ அசிங்கப்படுறதையும் கேவலப்படுறதையும் காரி மூஞ்சில் துப்புறதையும் இதே உங்கள் அம்மா வீட்டில் நீ படுத்துக்கிட்டு ஐயோ எனக்கு முடியலையே, எனக்கு நெஞ்சு வலிக்குதே, கைகால்லாம் வலிக்குதே, ரத்தம் கட்டிக்கிச்சே, எனக்கு இப்படி பண்ணிக்கிச்சே, இதே சூர்யாவாக இருந்தால் என்னை வந்து பார்த்துருப்பாளே, சூர்யா வா சூர்யா நீ தலகலதாரன்னு கோட்டுற ராவா குடித்தாலும் நான் வரமாட்டேன். ஏன்னா என் குணத்தை பற்றி உனக்கு நல்லா தெரியும். நான் அப்படியே பார்த்துக்கிட்டே இருப்பேன். நீ பண்ணுறது எல்லாத்தையுமே என் மனசுக்குள்ளே வச்சுக்கிட்டே இருப்பேன், வஞ்சகமாக வச்சுக்கிட்டே இருப்பேன். ஏன்னா நேற்று நான் முடியாதவளை விட்டுட்டு போகிறப்ப நான் மனசில் ஆணி மாதிரி அடித்து வச்சுருக்கேன். இதை ஒரு நாள் இல்லை ஒரு நாள் கண்டிப்பாக உன்னை நான் பழி வாங்கியே தீர்வேன். பழினா அந்த பழி இல்லை, நீ முடியாமல் கிடப்பா பாரு, அப்போ உன்னை பார்க்காம உனக்கு சோறு போடாமல் உனக்கு தண்ணி எடுத்து கொடுக்காம இப்பயும் நான் சொல்லிக்கிறேன், நல்லா கேட்டுக்க. கடைசி வரைக்கும் நான் கும்பிட்றேன் என் முருகன் இருக்கிறது உண்மையாக இருந்தா நீ தனி மரமாக தான் நீ நிற்ப. ஒரு நாள் இல்லை நீ உங்கள் அம்மா விட கெதின்னு நீ அனாதையாக தான் நீ நிற்க போகிற.
அவள் வாழ்க்கையை பார்த்துக்குவா, நான் என் வாழ்க்கையை பார்த்துக்குவேன். நடுவில் நிற்க போகிறது நீ தான். ஏன்னா 2 பொம்பளைகளோட சேர்ந்து நீ வந்து விளையாண்டுக்கிட்டு இருக்க, 2 பொம்பளைங்களை ஏமாற்றிக்கிட்டு இருக்க, 2 பொம்பளைங்களையும் கேவலப்படுத்தி அசிங்கப்படுத்திக்கிட்டு இருக்க. அவள் வாட்டுக்கு அவள் வாழ்க்கையை பார்த்துட்டு போகிறானா விட்டுறணும், நான் என் வாழ்க்கையை பார்த்துட்டு போகிறேன்னா விட்டுறணும். இன்னும் என்னன்னு அந்த ஆம்பளை எவன்ட்டு பேசுறதில்ல பண்ணுறதில்ல. அதனால் உனக்கு அதோட விளைவு என்னன்னு இன்னும் தெரியல. அதையும் நான் ஆரம்பிச்சேன்னு வச்சுக்க, செத்துருவேன், நொந்துருவேன். இவளை மாதிரி எங்கே போகிறேன், எங்கே வர்றேன், என்ன பண்ணுறேன், ஏது பண்ணுறேன் எதுவுமே தெரியலன்னு வச்சுக்க, பைத்தியமே ஆயிடுவேன். உனக்கு எப்படி தெரியுமா, அவள் எப்படி போனாலும் அதை பற்றி நீ கவலைப்பட மாட்டேன். ஏன்னா 25 வருஷமாக உனக்கு பார்த்து 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 சலிச்சு போச்சு. இதுதான் அப்படின்னு சொல்லி பழகிடுவேன். அவுத்து போட்டதை பார்த்துட்டே நீ அப்படியே அசால்ட்டாக போனவன், மூடு வருதுன்னு சொல்லி பேசுன ஆடியோவை கேட்டேன் அப்படியே சிரிச்சுக்கிட்டு போனவன். சுகோயில் மாமா பேசுறதை கேட்டா நீ கொந்தளிக்கிற. விடு, 10ஓட 11 அத்தோட நம்ம மாமாவும் ஒன்றுன்ட்டு போவோம். இதுதானே உன் வழுப்பு புழக்கம், இதுதானே 25 வருஷமாக ஓடிக்கிட்டு இருந்துச்சு. இன்னைக்கு எதுக்கு கொந்தளிக்கிற, இன்னைக்கு எதுக்கு ரொம்ப பொங்குற சொல்லு. இதுதானே தொழில், இதுதானே பொழப்பு சொல்லு. 25 வருஷமா அப்படி பண்ணனால தானே நீ இன்னொருத்தைய தேடி வந்த. நீ உனக்கு வழினா எப்படி இருக்கும் தெரியுமா, நான் போய் பாலா கிட்ட வீடியோ போட்டோ, பாலாவை தொட்டு ஷார்ட்ஸ் போட்டாலோ, பாலா கூட நீ நினைக்கிற அவ கூட வீடியோ போட்டாலோ ஷார்ட்ஸ் போட்டாலோ சூர்யாவுக்கு வலிக்கும், மனசு கஷ்டப்படும் அப்படின்னு நீ நினைக்கிற. அதெல்லாம் அப்போ எப்போ, அப்போ பாண்டிச்சேரியில் இருந்தவர் அப்போ. இப்போலாம் நான் ஏதாவது கண்டுக்கிறேண்ணா, நேற்று வரைக்கும் போனியே, முன்னே இருந்த சூர்யா வரதான் உன்னை விட்டுருப்பாளா? சரி, நீ எப்படியா இருந்தாலும் எத்தனை பேரை தூதர் அனுப்பியிருப்பேன், அனுப்புனேண்ணா, பேசினேண்ணா, நீயா பேசின, நீயா வர்றேன்னு சொன்ன. நான் இந்த வீட்டு வாசப்படியே மிதிக்கக்கூடாது, நீ மன்னிப்பு கேட்கணும், அந்த வீடியோவை அழிக்கணும்னு சொல்லி நான் சொல்லியிருக்கேன். நீ இன்னும் திமுறாத்தான் இருக்க. நீ உங்கள் ஆத்தா வீட்டிலே இரு, உனக்கு சோறு பொங்கு போட யார் வந்தாலும். முதல்ல அத்தை மகன்னு சொன்னாலே நான் எவ்வளவு கோவப்படுவேன், எவ்வளவு டென்ஷன் ஆவேன். இப்போ உங்கள் அத்தை மக வருது, இனிமேல் சமைச்சு கொடுக்க போகிறது, அவர் தான் சமைச்சு கொடுக்குறேன். நான் ஏதாவது கேட்டேனா? டே, அன்பு இருக்கிறவங்க ஒருத்தவங்க மேலே ஒருத்தவங்க அன்பு வச்சுருந்தாதான் அவங்க ஏதாவது ஒன்று பண்ணும்போது நமக்கு வலிக்கும், துடிக்கும், கஷ்டமாக இருக்கும். ஐயோ இப்படியெல்லாம் இருக்குனுங்கிறதாண்டா உண்மையான அன்பு. அந்த அன்பையே நாளுக்கு நாளாக பேசி பேசி என்னை கேவலப்படுத்தி அசிங்கப்படுத்தி எல்லாம் பண்ணி வெறுக்க வச்சு, இனிமேல் நீ வேசிக்கிட்டே போய் படுத்துட்டு வர்றேன்னு சொன்னால் கூட நானே காசு கொடுத்து போயிட்டு வான்னு சொல்லுவேன். சத்தியமாக நான் சொல்கிறேன், கடவுள் மேலே ஆணையா, நான் சத்தியமாக போயிட்டு வான்னு சொல்லிடுவேன். ஏன்னா அந்த அளவுக்கு என்னை நான் உண்மையாக வாழ்ந்தவன் என்னைய அவ்வளோ காயப்படுத்தியிருக்கா, அவ்வளோ கேவலப்படுத்தியிருக்கா, அவ்வளோ அசிங்கப்படுத்தியிருக்கா, அவ்வளோ உண்மையாக வாழ்ந்தவளை அவ்வளோ ரணப்படுத்தியிருக்க. நீ ரணமெல்லாம் எனக்கு அப்படியே உள்ள அப்படியே அதான் சொல்லுவாங்கள்ல, தீயினால் சுட்ட புண் உள்ளாரும், ஆனால் என்னது தீயினால் சுட்ட புண் ஆறும், வடுவினால் சுட்ட புண் உள்ளாராதுங்கிற ஒரு பழமொழி இருக்கிற மாதிரி நீ பேசுகிற வார்த்தை, நீ அடித்ததை கூட நான் பெருசாக எடுத்துக்கலன்னு வச்சுக்க, நீ பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையும் உள்ளே வச்சுருக்கேன்டா, வடுவா வச்சுருக்கேன். அது என்னைக்கு வெளியே வரணுமோ அன்னைக்கு வரும். அன்னைக்கு நீ பேசின ஒவ்வொருத்த வார்த்தையோட எஃபெக்டும் அப்போ வரும்போது உனக்கு தெரியும். சரியா? இனிமே நான் எப்படி வாழணுங்கிறத நான் தான் டிசைட் பண்ணேன். இந்த உட்காந்துக்கிட்டு இந்த அவ ஸ்க்ரூ போட்டா இவ ஸ்க்ரூ போட்டான்னு ஏன் மற்றவங்க மூத்தரத்தை நீ குடிக்கிற கேட்குறேன். உங்கள்கிட்ட இழுச்சு பேசும்போதெல்லாம் யாரும் ஸ்க்ரூ போடலையா? உங்ககிட்ட எப்படி சண்டை போட்டாலும் சரி, உனக்காக என் சகோதரியை எவ்வளோ பேரை சண்டை போட்டனே. என்ன நீங்கள் ஓவராக பேசுகிறீங்க, நீங்கள் இப்படிலாம் பேசாதீங்க, அவர் சும்மா கண்டென்ட்டுக்காக பேசுகிறாரு, இப்படி பேசுகிறா அப்படி பேசுகிறா, எத்தனையோ பேருக்கு சண்டை போட்டேன். இனிமேல் என் சகோதரிகளை வந்து நான் கீழ்த்தரமாவோ சண்டையோ போடவே மாட்டேன். அவங்க சொல்கிறதான் கேட்க போகிறேன், அவங்க பேச்சை தான் கேட்க போகிறேன், அவங்க சொல்கிற மாதிரி தான் இனிமேல் நான் வாழ போகிறேன். நீ உங்கள் வாத்தா வீட்டிலே இருந்துக்க, நல்ல ரோஸாக இருக்கவே, நல்ல சோத்துல உப்பு போட்டு திங்கிறவே, நீ இந்த வாசப்படியை மிதிக்காது. சரியா? இனிமே நான் சொல்லிக்கிறேன், நான் எங்கே போவேன், எங்கே வர்றேன், என்ன எதெல்லாம் நீ சொல்லக்கூடாது. நான் டெய்லி வீடியோ போடுவேன், நீ பேசுறதுக்கப்புறம் ரிப்ளை கொடுப்பேன். ஏன்னா நான் சம்பாதிக்கணும்ல, நான் என் பிள்ளைய பார்க்கணும்ல, நான் வீட்டுக்கு வாடகை கொடுக்கணும்ல. நீ எங்கே வேணாலும் போய்க்க, எவ கூட வேணாலும் இருந்துக்க, அதை பற்றி ஒரு துளி எனக்கு கவலை கிடையாது. இனிமேல் என் பர்சனல் விஷயத்தில் நீ தலையிடக்கூடாது. புரியுதா? என்னைய வந்து நீ எந்த கேள்வியும் கேட்கக்கூடாது. கட்டினவளே இன்னொருத்தன்ட்ட பேசுகிறத வேடிக்கை பார்த்துக்கிட்டு உட்காந்துக்கிட்டு இருக்க உன்னைய மாமா புரோக்கர்னு சொன்னாமல் என்னடா சொல்லுவாங்க? இன்னொரு வார்த்தை சரியா? கூட்டி கொடுக்குறவன்னு சொல்லி இன்னும் சொல்லிடுவாங்க, இந்த நாளடைவில் அதுவும் சொல்லிடுவாங்க. சரி, அந்த வேலை தான் நீ பார்த்துக்கிட்டு இருக்க. ஓ வீட்டுக்குள்ளே ஓ முன்னாடியே ஒருத்தி இவ்வளோ தைரியமாக பேசுகிறானா, அதையும் நீ வேடிக்கை பார்க்குறானா, அப்போ நீ எப்பேற்பட்டவன்? இதே மாதிரி நீ உட்காந்துக்கிட்டு இருக்கும்போது நான் எவன்ட்டையாவது பேசிக்கிட்டு நான் அப்படி தான் பேசுவேன், நான் அப்படி தான் இருப்பேன்னா என்ன குதிப்பேன். கூத்தியாளுக்கே குதின்னு குதிக்கிறியே, அப்போ பொண்டாட்டிங்கிறவ, அப்போ பொண்டாட்டியில் அவள் கூத்தியாதேன், அப்படி தானே? கூத்தியாளாக இருந்தால் தாண்டா துடிக்காது. புருஷனாக இருந்தால் பொண்டாட்டிங்கிறவ இன்னொருத்தனை பேசும்போது துடிச்சிருக்கணும், கேள்வி கேட்டிருக்கணும். அங்கே கேட்க வக்கு இல்லை, அங்கே சொல்ல துப்பு இல்லை, அங்கே உட்காந்து இழிச்சுக்கிட்டு இருக்க. ஏன்னா அங்கேருந்து பற்றி விட்டா மானங்கிட்ட போய் இங்கே தானே வரணும். அப்போ இங்கேருந்து காரி இன்னமும் நான் கேவலமாக பேசுவல. உன்னை 4 சவுத்துக்குள்ளே எப்படி நாக்கா புட்டுங்கிற மாதிரி கேள்வி கேட்குறேன்னு உனக்கு தான் தெரியும். இன்னும் மீடியாவுக்குள்ளே தெரியாதுல்ல, இனி ஒவ்வொரு நாளும் மீடியாவுக்குள்ளே அது வரும். சரியா? அதனால் பொறுமையாரு, காத்துரு. இனி உனக்கு பதிலுக்கு பதில் நான் கொடுத்துக்கிட்டே இருப்பேன். சரியா? அதனால் உனக்கு தண்டனை இதுதான். இது தண்டனை இல்லை,
நீ ஒரு நாளைக்கு படுக்கிற சூழ்நிலை வரும்போது ஒரு தண்ணி மெத்தி கொடுக்க பக்கத்தில் ஆள் இல்லாமல் நீ படுவா பாரு ஒரு கஷ்டம், அன்னைக்கு இருக்குதுடா உனக்கு. அன்னைக்கு பண்ணுவேன் பாடுறேன். நேற்று நீ பண்ணின ஒரு நாள் பண்ணதுக்கும் ஒரு நாள் என்னை கேவலமாக பேசினக்கும் உன்னை நான் வச்சு செய்வேன். சரியா? ஓகே மக்களே, கண்டிப்பாக கமெண்ட் வீடியோ வரும், எல்லாரும் பாருங்க. கண்டிப்பாக இந்த ஆளுக்கு இனிமேல் ரிப்ளை கொடுக்குறது மட்டும்தான் என்னோட வேலையாகவே இருக்கும். சரிங்களா? பாய்.